அத்தியா இங்க உட்கார்ந்திருக்க? வேண்டாம் வேண்டாம். சரி, அத்தை மாமா எல்லாம் எங்க? உன்கிட்டயும் சொல்லலையா? எங்க போயிருப்பாங்க? உள்ள வா சொல்றேன். வா. வாமா. ஏன்ட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா. வா, இங்க வா. ட்ரெஸ் எல்லாமே உனக்கு தான். என்னத்த சொல்றீங்க? இவ்ளோ ட்ரெஸ்ஸுமா? என்ன இவ்ளோ ட்ரெஸ்ஸான்னு கேக்குற? இதை விட நீ இன்னும் எவ்வளவோ ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்திருப்ப. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அத்தையை தேடி வந்திருக்கல, அதுக்கு தான். இது மட்டும் இல்ல, உனக்கு இன்னும் நாங்க செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்கு. என்ன இப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். இதெல்லாம் என்ன, இதை விட இன்னும் வகை வகையான துணிங்க, நகைங்க எல்லாம் வாங்கி தர போறேன். இந்த சொத்துக்கு சொந்தக்காரியே நீதானம்மா. ஆமா, இவ்ளோ காலையில எப்படி அத்தை? அதை ஏமா கேக்குற? கடையில போய் நின்னு, பெரிய கடை தான், ஆனாலும் அவனை தோறன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டான். காலங்காத்தாலே அவன் கடையை திறக்க ரொம்ப சிரமப்பட்டுட்டாமா. அதுலயும் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லி அவனை பாடாப்படுத்தி ஒரு வழியா வாங்கிட்டு வந்துட்டான். ஆமாம்மா, நீ ஒரு நாள் சுடிதார் போடுவ, இன்னொரு நாள் புடவை கட்டுவ. அதான் எல்லா வெரைட்டிலையும் ரெண்டா எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னை கேட்காம பண்ணிட்டேன். ஏதாவது கோவமா? இல்ல இல்லம்மா, நீ தூங்கிட்டு இருந்தியா? எனக்கு மனசு கேட்கல, அதனால எழுப்ப வேணாம் தான் நானே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் கொஞ்சம் நல்லாதாமா செலக்ட் பண்ணுவேன். கேளு, நித்யாக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். கேட்டு பாரு. என்ன நித்யா? அத்தை ஒன்னும் தப்பா செலக்ட் பண்ண மாட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சத்தியமா என்னால நம்ப முடியல. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. உங்க ரூபத்துல இருக்காங்க அத்தை. என்னம்மா இது? அழாத. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், என்ன உன் மாமியாரா பார்க்காத. நான் தான் உன் அம்மா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ணணுமா? என்ன அத்தை, சொல்லுங்க. இல்ல, பொம்பளை புள்ள நீ இப்ப தனியா இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன நீ இப்போதைக்கு தேவையில்லாம அதெல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க? இல்லைங்க, நாளைக்கே போய் இவங்க அப்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது? அத்தை, நான் மேஜர். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நான் விருப்பப்பட்டு தான் இங்க இருக்கேன்னு சொல்லுவேன். அத்தை, அது மட்டும் இல்ல அத்தை, நான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் என்ன கேட்க முடியும்? அதுக்கு தாமா சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு எஜமானி ஆட்டன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியும்? இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன தேதின்னு சொல்லுங்க, அந்த தேதியிலே கல்யாணம் வச்சுக்கோங்க. இதுல ஏன்
கேக்குறதுக்கு என்ன இருக்கு அத்தை? நீங்க என்ன சொன்னாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, என் மருமகளே சொல்லியாச்சு, ஜமாச்சிட மாட்டேன். ஆ, கவிதா, அத்தை ஒண்ணு சொல்லுவேன், எனக்காக நீ அதை மட்டும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பாருங்க அத்தை, சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க எனக்கு எதுனாலும் ஆர்டர் போடுங்க, நான் அதை கேட்டுக்கிறேன். சரிம்மா, நான் ஆர்டராவே சொல்றேன். என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை நாம சொல்லிடுவோம். எனக்கு மனசு கேட்காதுமா. இன்னொன்னு, அந்த மாதிரி கெட்ட மனசெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரு பொண்ணை வளர்த்துட்டு அவர் மனசு என்னமா தவியா தவிக்கும். ஏதோ இன்னைக்கு அந்த சுந்தரி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் தானே உன் அப்பா. உரிமையை விட்டு கொடுத்துட முடியுமா? நான் உன் மனசை கெடுத்ததை கூட வச்சுக்கோமா. ஆனா உங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இல்ல அத்தை, அவர் என் மேல கோவமா இருக்காரு. நான் கூப்பிட்ட வர மாட்டாரே. நீ கூப்பிட்டு அப்படிமா முறையா இருக்கும். நாங்களே போய் உங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தை அவரை முன்னால வச்சு நடத்துவோம். அத்தை, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்குமோன்னு கவலைப்பட்டேன். ஆனா உங்களை மாதிரி இப்படி ஒருத்தவங்க எனக்கு மாமியார் ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்தை. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ இந்த வீட்டுக்கு எஜமானி. அதனால நீ தான் எல்லாமே பண்ணணும். நீ விடு, இதெல்லாம் பத்தி யோசிக்காத. உன் அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலாம்ல. சரிங்க அத்தை, கூப்பிடுங்க. நித்யா, இங்க வா. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. கவிதா சரியா இருக்கான்னு போட்டு பார்க்கட்டும். என்னடி அங்கே நிக்கிறவா? எடுத்துட்டு போ, புடி. இந்தாம்மா, எடுத்துட்டு போய் போட்டு பாருமா. எடுத்துட்டு போ, போம்மா. ஏண்டி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன பேசுற நீ? இப்போதைக்கு தேவையில்லாம அவரை கூப்பிட்டு அவர் மறுபடியும் இங்க வந்து கலாட்டா பண்றதுக்கா? அறிவே இல்லையா உனக்கு? கூப்பிட்டாலும் அந்த ஆள் வரமாட்டாங்க. அப்புறம் நாம போய் கூப்பிடலாம்னு சொன்ன? ஆமா, நாம போய் கூப்பிட தான் போறோம். ஆனா அந்த ஆள் வரமாட்டான். ஆனா அப்படியே அந்த ஆள் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏய்யா, அன்னைக்கு என்னமோ பெருசா நான் ரோஷமானவன் அப்படி இப்படின்னு பேசினியே, இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நாம மூக்க உடைச்சிருவோம்ல. ஆனா நாம நம்ம மருமக கிட்ட நல்லவங்களா தான் நடிச்சாகணும். வர வர நீ எங்கேயோ போயிட்டு இருக்க வசந்தா. பின்ன நான் என் பையனுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேங்க. சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மாமா, எவ்வளவு நேரம் தான் அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. உட்காருங்க மாமா. பத்மனே, காஃபி கொண்டு வா. அப்பா, காஃபி குடிங்கப்பா. மாமா, வாங்கிக்கங்க மாமா. அப்பா குடிங்கப்பா. நீங்க வீணா அவளையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமால்ல, இனிமே நான் ஏமா அவளை நினைக்கணும்? அவளை நினைச்சு நான் ஏன் கஷ்டப்படணும்? எப்ப என் பேச்சை மீறி போனாலோ அப்பே ஒழிச்சு தலைமுழுகிட்டேன். குடுமா, காஃபி குடு. அப்பா, மாமா, அப்பா சூடா இருக்கு. பாப்பா பாத்து. அப்பா, மாமா, காஃபி சூடா இருக்கு. மெதுவா குடிங்க. அப்பா ரொம்ப சூடா இருக்குப்பா. அப்பா, மாமா, அப்பா நான் சொல்றேன், நீன்னு கோச்சுக்காதீங்கப்பா. கவிதா அவன் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டே போயிட்டா. இதுக்கப்புறம் நம்ம அவளை திரும்ப கூட்டு வந்து
அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் முடியாத காரியம்பா. அதனால நாமளே சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னப்பா? ஆமா மாமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. நாமளே அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும்ல. அப்பா, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம்ப்பா. நீங்க சரின்னு சொல்லுங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசி கவிதாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நாமளே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. அவங்க நம்ம கூட பேசுறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். நாம நம்ம வீட்டு பொண்ண முறையா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான்ப்பா சரி. பா, ப்ளீஸ் பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தப்பா எதுவும் ஆகாதுப்பா. இதுதான்ப்பா சரி. நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகாம இன்னொருத்தங்க வீட்டுல இருக்க கூடாதுப்பா. அது நமக்கு தானப்பா அவமானம். வெளியில தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. மாமா, என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் கவிதா உங்க பொண்ணு தானே. அதனால இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருந்தாங்க. இப்ப அதுல ஒருத்தி செத்துட்டா. எனக்கு இனிமே இந்த 2 பொண்ணுங்க தான். இந்த 2 பொண்ணுங்களை பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் பேசுங்க. செத்து போனவளை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க மாப்ள. மாமா, வாப்பா. மா, நீங்க போய் கூப்பிடுங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் நீ வாசல்லே நின்னுக்குவேனா என்னப்பா அர்த்தம்? மா, நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், அவ்வளவுதான். எப்படிப்பா நான் மட்டும் போய் கூப்பிட முடியும்? என் புள்ள வாசல்ல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிறா. உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு போய் கேட்க முடியுமா? ஐயோ அம்மா, அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்கம்மா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்காக நாம அந்த அவமானத்தை தாங்கிட்டு தான் போவோமே. இத பாருப்பா, இந்த ஒரு தடவை திவ்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அங்கிருந்து திரும்பி வரவே மாட்டா. அந்த அளவுக்கு நாம அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துப்போம். நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லி கூட்டிட்டு வந்தது இங்க வந்து சண்டை போடுறதுக்காக இல்ல, அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக. அவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். என்ன ஆயிட போகுது? என் புள்ள கடைய வாங்கினா நல்லா சம்பாதிக்கிறான், கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, இதெல்லாம் எனக்கு பெருமை இல்லப்பா. ஏதோ 1/4 வயிறோ 1/2 வயிறோ கஞ்சியை குடிச்சிட்டு பொண்டாட்டி புள்ளியோட நிம்மதியா இருக்கான்னு சொல்லி கேட்டா அதனப்பா எனக்கு சந்தோஷம். உள்ள வாப்பா. சரி வாங்க. நிமி, திவ்யா இல்லம்மா? வாங்க. திவ்யாவை பார்க்கணும்.
திவ்யாவை பார்க்கணுமா? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி திவ்யாவை வர சொல்லுமா. ம். மீனா, அம்மா, இங்க வா. இங்க வரேம்மா. சொல்லுங்கம்மா. காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டு மிளகு சீரகத்தெல்லாம் நல்லா இடிச்சு காரமா கொஞ்சம் ரசம் வை. சரிங்க. குளத்தாச்சி பொண்ணுக்கு கொடுக்கணும். என்னம்மா திவ்யா வரல? ஒண்ணுதாம்மா கேக்குற? இல்ல, அவ வரலையா? ஏ, உங்க கூட அவளுக்கு பேச பிடிக்கலையா? நான் சொன்னேனே சொல்லுன்னு சொல்றா. மாமியார் மருமகக்குள்ள சண்டை வரத்த செய்யும். அதுக்காக பாத்துக்க மாட்டேன், பேசிக்கவே மாட்டேன்னு போயிடுவாங்களா? சரி, பரவாயில்ல, நானே போய் பேசுறேன். எந்த ரூம்ல இருக்கா? இந்த பக்கம். திவ்யா, திவ்யா, திவ்யா. திவ்யா, உன் வீட்டுக்காரன் வந்திருக்காமா, வந்து என்னன்னு கேளு வா. கதவை தரமா. இது பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் வரலன்னு சொல்லல, சும்மா போக மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதானே? அதுக்கு தானே இப்ப வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் சண்டை போட வரல. இங்க பாருங்க, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இங்க இருந்து போயிடுங்க, கத்த வைக்காதீங்க. எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, சொன்னா கேளுங்க.